வணக்கம். தந்தை பெரியார். தந்தை பெரியார் என்பது தமிழ் மண்ணின் அடையாளம். தமிழ் மண்ணின் ஒரு மிகப்பெரிய புரட்சியின் குறியீடு. தந்தை பெரியார் உடைய முக்கியமான கருத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பகுத்தறிவு, சுயமரியாதை, கல்வி, ஒழுக்கம், முற்போக்கு பாதை, முன்னேறிய சிந்தனை, அறிவியல் சார்ந்த சிந்தனை, எதையும் பகுத்து ஆராயக்கூடிய அறிவு, ஆற்றல். அதுக்கப்புறம் எல்லாரும் சமம், சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேல பெரியாரோட கொள்கை என்னன்னா, யார் ஒடுக்கப்பட்டாலும் யார் அடக்கப்பட்டாலும் அவர்கள் பக்கம் போய் நிற்கணும். ஆதிக்கத்தை அடித்து உடைக்க வேண்டும், அடிமைத்தனத்தை அடித்து உடைக்க வேண்டும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த கோட்பாடுகளை தான் தன் வாழ்க்கையுடைய லட்சியமாகவும் கொள்கையாகவும் நினைத்து தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தத்துக்கு களமாடினார். பெரியார் அவர்கள் உடைய சுயமரியாதை இயக்கம் என்பது தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை மாற்றிய ஒரு விஷயம். தமிழ்நாட்டுடைய சூழலை அப்படியே புரட்டி போட்ட ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய புரட்சி. அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்கள் இன்றளவும் பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தேவையா இருக்கிறார். ஏன்னா பெரியாருடைய பார்வைகள் அந்த காலத்தில் அவருடைய பெண் உரிமை சார்ந்த பார்வைகள், பெண் விடுதலை சார்ந்த பார்வைகள், ஜாதி ஒழிப்பு சார்ந்த பார்வைகள், சமூக நீதி சார்ந்த பார்வைகள் எல்லாமே இன்றளவும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு தேவையா இருக்குது. அதை பெரியார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன் வாழ்க்கையவே சமூக சீர்திருத்தத்துக்காக அர்ப்பணிச்சவர். தன் வாழ்க்கையில அவர் படாத அவதூறுகள், சங்கடங்கள், பேச்சுக்கள், அவர் சந்திக்காத பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் கடந்து தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய சமூக சீர்திருத்த வாரியாக, தலைவராக, தமிழக மக்களுடைய, தமிழ்நாட்டுடைய, தமிழ் மண்ணுடைய இறையாண்மையாக இருக்கிறார். அதுதான் உண்மை. ஏன்னா அவருடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய சகாப்தம், ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு, மிகப்பெரிய எழுச்சியின் அடையாளம், ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றம். பெரியாருடைய அந்த வியூஸ், அவருடைய அந்த கருத்துக்கள், அவருடைய அந்த பார்வை அந்த நாட்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அந்த சமுதாயத்தில் ஏற்படுத்துச்சு. தமிழ் சமுதாயத்தில் ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுகோலா, ஒரு ஒரு சாதனமாக பெரியார் இருந்தார். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அவர் வந்து செய்த புரட்சி, அவர் செய்த அந்த உரைகள், அவர் நிகழ்த்திய பேச்சுக்கள் அனைத்துமே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்தி மக்களை ஒரு முற்போக்கு பாதையில், ஒரு முன்னேற்ற பாதையில் இந்த தமிழ் சமுதாயத்தை அழைத்து சென்றது. அதான் சொல்றாங்க, தமிழ் மண்ணை பெரியார் மண் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவ்வளவு விஷயங்களை வந்து பெரியார் வந்து அந்த காலத்தில் செஞ்சிருக்காரு. அந்த காலத்துல மேலை நாடுகள் எல்லாம் பயணமானார். ரஷ்யா போனார், உலக நாடுகள் முழுக்க பெரியார் பயணமாகி அங்க இருக்கக்கூடிய வாழ்வியல் சூழலை அவர் வந்து பார்த்து உணர்ந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் இருக்கக்கூடிய ஜாதி ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், இன்னும் ஏனைய பல ஏற்றத்தாழ்வுகளை பார்த்து அவர் வேதனையினர். சமூக சீர்கேடுகள், சமத்துவமின்மை, சகோதரத்துவமின்மை, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிளவுகளை பார்த்து அவர் சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்கி களமாடுறார். அப்படி களமாடி இந்த தமிழ் சமுதாயத்தை, இந்த தமிழ் மண்ணை பண்படுத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சி, கல்லூரிகள், பள்ளிகள், நூலகங்கள், நம்முடைய டெவலப்மெண்ட்ஸ், இங்கே இருக்கக்கூடிய வளர்ச்சிகள், இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள், இங்கே இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த அந்த கட்டமைப்புகள், அறிவு சார்ந்த முன்னேற்றங்கள், பகுத்தறிவு சார்ந்த அந்த ஒரு சிந்தனை, எண்ணம், செயல் எல்லாமே அடித்தளம் போட்டவர் தந்தை பெரியார் தான். ஏன்னா ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களை படி, நீ ஸ்கூலுக்கு போ, நீ காலேஜுக்கு போ, நீ படிச்சாதான் உன் வாழ்க்கையில் உனக்கு முன்னேற்றம், நீ படிச்சாதான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும், படிச்சாதான் நீ முன்னேற முடியும், படிச்சாதான் நீ அதிகாரத்துக்கு போக முடியும், படிச்சாதான் நீ டாக்டர் ஆக முடியும், ஐஏஎஸ் ஆக முடியும், ஐபிஎஸ் ஆக முடியும், அட்வொகேட் ஆக முடியும், ஜட்ஜ் ஆக முடியும்னு சொல்லி அப்ப இருந்தே பெரியார் தமிழ் சமுதாய இளைஞர்களை, தமிழ் சமுதாய மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். அப்படி அவர் ஊக்கப்படுத்தினா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு பேர் படிச்சிருக்க மாட்டாங்க, இவ்வளவு பேர் வந்து உயர் பதவிகள், பொறுப்புகள் போயிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு வந்து ஒரு பிற்போக்கான மாநிலமா இருந்திருக்கும். ஆகையால் பெரியார் மேல எல்லாம் 1000 விமர்சனம் வைக்கிறாங்க, அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா அவர் தமிழ்நாட்டின் இறையாண்மை, தமிழ் மண் பெரியாரின் மண் என்பதை மறுக்கவே முடியாது. ஏன்னா அவர் செய்த சீர்திருத்தம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை வந்து நம்ம எல்லாருமே வந்து அங்கிருந்து நிறைய படிப்பனைகள், பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் அங்க இருக்குது. ஏன்னா அவர் அந்த சீர்திருத்தத்தை அந்த காலத்தை செய்யலைன்னா தமிழ்நாடு இந்த அளவுக்கு வந்திருக்காரு. அதனாலதான் நம்ம சொல்றோம், பெரியார் மண் தான் தமிழ் மண், தமிழ் மண் தான் பெரியார் மண் என்று. ஏனென்றால் அவர் வந்து அதற்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி, தன்னுடைய உடல், பொருள், ஆவி
ஏன்னா கடைசி காலத்துல மூத்திர பையை தூக்கிக்கிட்டு அவர் வந்து இந்த மக்கள்கிட்ட பேசுறதுக்காக தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணாரு. அப்படி தன் உடலை வருத்திக்கிட்டு இந்த மக்களுக்காக அரும்பாடுபட்ட ஒரு கிழவன் தான் தந்தை பெரியார். வாழ்க பெரியார், வாழ்க அவருடைய சமூக சீர்திருத்த கொள்கை, சித்தாந்தம், செயல்பாடுகள். வாழ்க பெரியார். நன்றி.